Hebron Ministries. யாத்திரையாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிப்போம். பிறகு ஆண்டவர் நம்ம நடத்துவார். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். மோசே கூடாரத்திற்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தான். அப்போ இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கற்றுத்தர போற ஒரு அருமையான காரியம். செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கிரேஸ் இன் காட் சைட், தேவனின் பார்வையிலே கிருபை. யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் சபைக்கு வரீங்களோ, ஆலயத்துக்கு வரீங்களோ, அவருடைய பார்வையிலே நீங்கள் அத்தனை பேரும் கிருபை பெற்றவர். சரி, அதுக்கப்புறம் 4 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்துக்கு பேர், அவன் ஆசரிப்பு கூடாரம் வச்சுருக்கான். ஆனால் அந்த ஆலயத்துக்கு பேர், தேவன் அங்கே வந்து தங்குவதனால அந்த பேர் தேவனின் ஆசரிப்பு கூடாரம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் இருக்குது பாருங்க. நமக்கு சர்ச்சுக்கு ஹெப்ரோன்னு ஒன்று சர்ச் இருக்குல்ல, ஆசரிப்பு கூடாரம். ரெண்டாவது டேபர்னக்கிள் ஆஃப் காங்கிரிகேஷன். அது எப்படிப்பட்டது? திருச்சபையின் ஆசரிப்பு கூடாரம். யாரை தேட வருகிறார்களோ, யார் தன்னுடைய இருதயத்தை ஊற்ற வருகிறார்களோ, ஜெபிக்க வருகிறார்களோ, தேவையானவர்களுக்கு கொடுக்கப்படுற இடம் டேபர்னக்கிள் ஆஃப் காங்கிரிகேஷன், திருச்சபையின் ஆசரிப்பு கூடாரம். ரெண்டாவது. சரி, மூன்றாவது காரியம் பார்க்கும் பொழுது அங்கே இப்போ டேபர்னக்கிள் ஆஃப் பில்லர் கிளவுட். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில், திருச்சபையின் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுறாரு? தேவன் தங்கி இருக்கிறார். பாருங்க, மேகஸ்தம்பத்தின் ஆசரிப்பு டேபர்னக்கிள் ஆஃப் பில்லர் கிளவுட். நான்காவது காரியம் டேபர்னக்கிள் ஆஃப் பார்ட்னர்ஷிப், பங்காளர்களின் ஆசரிப்பு கூடாரம். யாரெல்லாம் இந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், திருச்சபையின் ஆசரிப்பு கூடாரம், பிறகு தேவன் ஆலோசனை கொடுக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் வருகிறீர்களோ, நீங்கள் தான் இதனுடைய பார்ட்னர்ஸ். சரியான வழியில் நடக்க முடியும். இருள் இருந்தால் ஒரு நாள் நடக்க முடியாது. சரி, ரெண்டாவது டேபர்னக்கிள் ஆஃப் காங்கிரிகேஷன். இது திருச்சபையினுடைய ஆசரிப்பு. யாரு? அந்த வசனம் வாசிங்க, 33, 8, 9 வாசிங்க. மோசே கூடாரத்திற்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும் பொழுது, நல்லா கவனிங்க, வாசனம் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா நிறைய அர்த்தம் இருக்குது அதுல. மோசே கூடாரத்துக்கு போகும் பொழுது, whenever Moses went out to the tabernacle, கூடாரத்துக்கு போகும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன உங்களுக்கு புரியுது சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்றீங்களா பார்க்கலாம். மோசே எழுந்திருந்து போறான், சர்ச்சுக்கு போறான். அப்போ ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து அப்படின்னா செட் டைம் சொல்லுவாங்க. செட் டைம்னா நிர்ணயிக்கப்பட்ட நேரம், அப்பாயிண்டட் டைம். செட் டைம், அப்பாயிண்டட் டைம், ஒரு நேரம் குறிப்பிடப்படுகிறது. எல்லாரும் சொல்லிடுறான்ப்பா, நாளை காலையில் 6 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன்? எழுந்திருந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவேன். அடுத்த வாரம் குறித்தோல பவனி இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாம் சேர்ந்து பாரபட்சம் இல்லாமல், நீ வேற நான் வேற, நீ அது பேசல இது பேசல இல்லாமல் நாம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். அப்போ முதல் ஆராதனை முடிச்சுட்டு 2வது ஆராதனையில் அங்கேருந்து அப்படியே சுற்றி வந்து வரப்போகிறோம். ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கத்தக்கதாய். அப்போ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. 7 மணிக்கு அங்கே இருக்கணும். 7 மணினா 7:15, 7 மணிக்கு அங்கே இருக்கணும். முடிஞ்ச உடனே திடீர்னு ஓடி அங்கே போயிட்டு அந்த இடத்துல போய் நின்று நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து, இதான் செட் டைம். அப்போ ஒரு டைம் இருக்குது. 6 மணி ஆராதனை, அப்புறம் 7:30 மணி ஆராதனை அப்படின்னு சொல்லி செட் டைம் வச்சுருக்கோம். அந்த டைம் பார்த்து எல்லாம் வர வேண்டும். அப்போ அந்த வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவங்க கவனிக்கிறாங்க. 3 காரியம் அங்கே நடக்குது பாருங்க. என்ன நடக்குது? எல்லோரும் எழுந்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த சமயத்தில் கூடாரத்துக்கு போகும்பொழுதுலாம் செட் டைம், என்ன டைம்னு வச்சுக்கோ. 2வது எழுந்திருந்து, ரைஸ் சொல்லுவாங்க, ரைஸ். அப்போ எழுந்திருந்து, அப்போ 2வது அவங்க எழுந்திருக்கிறார்கள். 3வது என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க? நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்ன அர்த்தம்? ரெவரன்ஸ். இப்போ ஒரு பெரிய ஒரு கடவுளை பார்க்கும்பொழுது, ஒரு மேனேஜர், ஒரு ஓனர், ஒரு பெரிய ஆளை, ஒரு சிஎம் பார்க்கும்பொழுது இப்படி நிற்போம் பாருங்க. ஒரு பயபக்தி. தட்ஸ் கால்ட் ரெவரன்ஸ் சொல்லுவாங்க. ரெவரன்ஸ் அப்படின்னா பயபக்தி. ஐயோ மோசே எழுதிட்டாரு, இப்போ ஐயோ மோசே குளிச்சுட்டு இருப்பார், இப்போ மோசே மூஞ்சி கழுவிட்டு இருக்காரு, எப்போ வர போறார் தெரியல, இப்போ எழுந்திருப்பாரு. ஐயோ இன்னும் எழுந்து மோசே வர போறாரு. எல்லாம் ஆசரிப்புக்கு 21 லட்சம் பேர் ஃபுல்லா ஆசரிப்பு கூடாரம். ஒரு ஆள் எழுந்திருக்க நேரத்தை அந்த செட் டைமை பார்த்துட்டு இருக்கிறாருங்க, ஈகராக கவனிச்சுட்டு இருக்கிறானுங்க. அப்போ பார்த்தோன்னு எல்லாம் அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்று நிற்கிறான். குழந்தைய பிள்ளை எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாரையும் போட்டு வெட்டி துண்டாக்கி எல்லாம் தப்பு செஞ்சவங்கலாம். அப்போ என்ன பண்ணுறான்? அவன் அப்படியே அந்த பலகை எடுத்துகிட்டு பார்க்குறான், இங்கே பயங்கரமான நடனம் நடந்துட்டு இருக்குது. உடனே என்ன பண்ணுறான்? அந்த பலகையை போட்டு உடைச்சிது. பலகை எதை குறிக்கிறது? நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. பலகை எதை குறிக்கிறது? நம்முடைய சரீரம். எழுத்துக்கள் எதை கொடுக்கிறது? ஆவியானவர் நம்முடைய சரீரமாகிய இருதயமான பலகைகளை எழுதுகிறதை குறிக்கிறது. அந்த தியாலஜன் சொல்றாங்க, மோசே அந்த கற்பகளை உடைத்த பொழுது அதனை எழுதின அந்த வார்த்தைகள் அப்படியே எவாப்ரேட் ஆயிடுச்சான், மறைஞ்சு போச்சான். திரும்ப போய் அந்த இடத்த போய் மோசே பெருமணியும் அந்த உடஞ்சி போன, என்னடா கோவப்பட்டு இதை உடச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போன பலகையை தேடி எடுக்கிறானா. எடுக்கும் பொழுது அந்த பலகைகள் எழுத்துக்களே இல்லையா. அப்போ இவன் உடைத்தது தேவனுக்கு சரி என்று பட்டது. எனக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கிறதோ அதே வைராக்கியம் என் மகனாகிய மோசேக்கு இருக்கிறது. உடனே ஆண்டவர் பார்த்துட்டு அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவனை ப்ரைஸ் பண்ணாங்களாம் பரலோகம். வெறும் இந்த எழுத்துக்கள் ஏன் இவங்களுக்கு தவறான காரியங்கள் செய்ய, இவங்களுக்கு இந்த எழுத்துக்களை கொடுக்கக்கூடாது என்று. அவர்கள் இல்லைன்னா ஒட்டி இருப்பானுங்க, இல்லைன்னா ஒட்டி மறுபடியும் செய்வான். அதனால் ஒட்டக்கூடாதரா, மறுபடியும் அவங்க திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகைகள் யூஸ் இல்லாமல் போய்விடு. இப்பொழுது அவனுக்கு தெரியாது என்ன நடந்துச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறான்? மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு 40 நாள் மறுபடியும் காத்திருந்து மறுபடியும் அந்த பிரமாணங்களை அவன் பெற்றுக்கொள்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்கிறோம்? அதை பவுடர் பண்ணி அந்த இதை கோல்டு இந்த பவுடர் பண்ணி அவன் குடிக்கக்கூடாது. எவன்லாம் பண்ணானோ அத்தனை போய் சாவு. ஹல்லேலூயா. எல்லா காரியங்கள் பார்க்குறான். தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொடுக்க வேண்டிய இந்த பொண்ணும் பொருளும், ஐயோ தேவன் ஒரு பெரிய திட்டத்தை உங்களுக்கு ஆண்டவர் அவன் சொல்கிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா, நல்ல வீட்டை கொடுக்குறாரு, 4 பெட்ரூம் ஹவுஸை கொடுக்குறாருன்னா, ஒரு பெட்ரூமில் ப்ரேயர்ஸல் நடத்தணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கு வீடே கொடுக்கல பாஸ்டர், உனக்கு அந்த எண்ணமே இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் வீடு கொடுக்கல? நீ கொடுத்தாலும் ஆண்டவர் மகிமைப்படுத்த மாட்ட. கொடுத்தா மகிமைப்படுத்துன்னு தெரிஞ்சா கர்த்தர் கொடுப்பார். நான் இதை என் வாழ்க்கையில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியட் வச்சுருந்தேன். அப்போது நாங்கள் நெருக்கிக்கிட்டே போவோம். நான் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கரெக்டாக இருக்கும், 4 பேர், அப்பா அம்மா 4. அப்புறம் ஆண்டவரே எனக்கு ஒரு புது கார், பழைய கார், அது ரொம்ப ஓல்டு. எவ்வளோ வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 26,000 ரூபாய் அந்த கார் விலை. அப்போ பெரிய ரேட். அப்போல்லாம் ரொம்ப 84லாம் 26,000 பெரிய அமௌண்ட் இல்லை. இப்போ 26,000. ஆனால் ஆண்டவரை ஒரு புது கார் வாங்கணும் அப்படி சொல்லும்போது நினச்சேன், ஆண்டவர் புது கார் வாங்கணும், வேன் வாங்கணும் அப்படி. நானும் என் குடும்பம் மட்டும் போகக்கூடாது, போகும்போது பிலீவர்ஸை கூப்பிட்டு போகணும். ஹல்லேலூயா. அப்படி என் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்க.
அப்போது மாருதி வேன் வாங்கினேன். வாங்கின புது வேன் பேர் மாருதி. அந்த மாருதி வேன் வாங்கினது பிறகு கர்த்தர் 4 காரை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அந்த எண்ணம் முக்கியம். என் வீடு இருக்கு, என் வீட்டை தேவனுக்கு திறந்து கொடுப்பேன். இல்லை நான் போய் தேவனுக்கு ஊழியம் செய்வேன், ஒரு பிரேயர் எடுப்பேன், ஆண்டோட நாமத்தை உயர்த்துவேன். நான் பிரகாசிக்க வேண்டும். என்னை தேவன் பிரகாசிக்க பண்ண வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ செட் டைம், ஒரு டைம். ரெண்டாவது குறித்த நேரம். ரெண்டாவது என்ன நடக்குது? எழுந்திருக்கிறார்கள், பார்க்கிறார்கள், எழுந்திருக்கிறார்கள். மூணாவது என்ன செய்றாங்க? பயத்தோடு நிற்கிறார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தர் இந்த 3 காரியங்களும் 6 மணி ஆச்சு, ஃபஸ்ட்டு ஆராதனைக்கு போகிறேன், ரெண்டாவது ஆராதனைக்கு 7:30 மணி ஆச்சு, ரெண்டாவது ஆராதனை எழுந்திருந்து சீக்கிரமாக ஒரு பயத்தோடு கூட ஆராதனைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நிறைய காரியங்களை இருக்குது. சரி, கொஞ்சம் 1, 2, 3 மட்டும் எடுக்கிற தேவனுடைய கரம் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவர். அதாவது நம்முடைய உறவை குறிக்கிற, சொல்லுங்க, உறவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை டைமுக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு யார் நினைப்பாங்க? பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை நினைப்பாங்க? யார் நினைப்பா? சொந்த அம்மா தான் நினைப்பா. ஐயோ என் புள்ள படிக்கணும், எழுந்து டைம் ஆகி போச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆகி போச்சு. அதுபோல் கர்த்தர் உங்களை நினைக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. சங்கீதம் 55:16 குயிக்க போகலாம். நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவன் சத்தத்தை கேட்டார். அப்போ யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? 3 முறை ஜெபிக்கிறார்கள். காலையில் 1 முறை, மதியானம் 1 முறை, 3 முறை ஜெபிக்கிறார்கள். மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் பார்க்கும்பொழுது 9ஆம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ நேரங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆபிரகாம் காலையிலே எழுந்து ஜெபிக்கின்றான். ஈசாக்கு மத்தியானத்தை கற்றுக் கொடுக்கின்றான். யாக்கோபு இரவு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றான். சரி, தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கின்றான். 3 வேளை எப்படி ஜெபிக்க வேண்டும்? 3 முறையும் அவனுக்கு எதிராய் பத்திரங்கள் வைக்கப்பட்ட பொழுது அவன் என்ன பண்ணான்? 3 வேளையும் தேவனை தொழுது கொள்கின்றான். அவன் தொழுது கொள்வதை எல்லாரும் பார்க்குறாங்க. யார் யாரெல்லாம் எதிர்ப்பாக பேசினாங்களோ, யார் யாரெல்லாம் எதிர்க்கா அவனை பற்றி எழுதினாங்களோ, அவர்கள் அத்தனை அதை பற்றி அவன் கவலைப்படலை. எது நடந்தாலும் தெரியும். ராஜாவுக்கு எதிராக செஞ்சால் ராஜாவை வணங்கலாம், வேற யாரை வணங்கினாலும் அவர்கள் சிங்கத்தின் கெபியிலே போடப்படுவார்கள். சிங்கமாவது கெபியாவது என் ஆண்டவர் அதற்கு மேலாக இருக்கிறார். அவர்தான் யூதா கோத்திரத்து சிங்கம். ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கு தான் நான் பயப்படுவேன். அப்போ அந்த ஜெபத்தை அவன் விடவே இல்லை. ஹல்லேலூயா. 3 அவர். அப்போ 9ஆம் மணி வேலை முதல் ஜாமம், 2வது ஜாமம் 12ஆம் மணி நேரம், 3வது ஜாமம் 9ஆம் மணி நேரம். ஹல்லேலூயா. இயேசு 3ஆம் மணி ஜாபத்தில் 3ஆம் மணி ஜாபத்தில் 9 மணிக்கு சிலுவையில் என்ன பண்ணுறாரு? சிலுவையில் அறையப்படுகிறார், மரிச்சிடுறார் 9ஆம் மணி வேலையில். 2வது மணி வேலை அப்போ 6ஆம் மணி வேலையில் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த இடம் முழுதும் அந்த கரும் மேகம் சூழ்ந்து விடுகிறது. பிறகு 9ஆம் மணி வேலை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் தேவன் சிலுவையில் அறையப்படுகிறார், கருமேகம் சூழ்ந்து 9ஆம் மணி வேலையில் மறித்து விடுகின்றார். 3 வேலைகளை அதை குறிக்கிறது. 3 வேலைகள். 3ஆம் மணி வேலையில் சிலுவையில் அடைப்படுகிறார், 6ஆம் மணி வேலையில் கருமேகங்கள் சூழ்ந்து விடுகிறது, 9ஆம் மணி வேலையில் தேவன் உயிரை கொடுத்து விடுகிறார். அந்த 3 வேலை மிக மிக முக்கியமான வேலை. அதுதான் காலை மாலை மத்தியானம். அந்த யூதர்கள் எதை செய்தார்களோ அதையே ஆண்டவர் சிலுவையிலே செய்து விடுகிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி அழிக்க இல்லை, அதை நிறைவேற்ற வந்தேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே இருக்குது. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? இரவு முழுவதும் ஜெபிக்கின்றார், பகலிலே தேவனுக்கு ஊழியத்தை செய்கின்றார். பழைய ஏற்பாட்டுக்காரன் வெறும் ஜபத்தோடு முடிஞ்சிருது. புதிய ஏற்பாட்டு காலம் என்ன செய்யுது? உன்னை செயல்படுகிறவனாய் மாற்றுகிறது. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். 3வது காரியத்துக்கு போவோமா? 3வது காரியம் பாருங்க, மேகஸ்தம்ப ஆசாரிப்பு கூடாரம். எக்ஸோடஸ் 33ஆம் அதிகாரத்தில் 9-10 குயிக்கா வாசிங்க பாருங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் ஒழுங்கா எல்லாம் செய்ய ஆரம்பிச்ச உடனே பரலோகமே இறங்கி வந்துடுது. நீங்க ஒழுங்கா இருந்தா எல்லாம் இறங்கி வரும்.
என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்றாரு என்ன சொல்றாரு? நீ பூமியிலே எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும். நீ பூமியிலே எதை கட்ட அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். நான் உனக்கு பரலோகத்தின் திறவுகோல்களை தருவேன். ஹல்லேலூயா. கடவுளுடைய மேல இருக்க திறவுகோல், அந்த கீயை ஒன்று கொடுத்துருவோம்பா. நீ எஸ்னா எஸ் பரலோகத்தில், நீ நோன்னா நோ, நீ சொல்றதான் நாங்களும் கேட்போம்ப்பா. என் சித்தத்தை மட்டும் நிறைவேற்றி விடு. சொல்லுங்க, என் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க ஆண்டவர். உடைய வல்லமை என் மேலே இறங்கட்டும் ஆண்டவர். உடைய தயவு என் மேலே இறங்கட்டும் ஆண்டவர். உடைய தரிசனம் என் மேலே இறங்கட்டும் ஆண்டவர். உடைய சித்தம் நிறைவேறட்டும். புத்தக சுருளில் என்னை பற்றி எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவரே சொல்றார் பாருங்க, ஐயோ என்னை பற்றி புத்தக சுருளில் எழுதி இருக்கிறதே. அதுபோல் உங்களை பற்றி ஆண்டவர் ஒரு ஹிஸ்டரியை எழுதுறார். அங்கே ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த மேகஸ்தம்பம் இறங்கி மக்களை ஆசீர்வதிக்குது. இவன் போன உடனே அந்த ஆசாரிப்பு கூடத்தில் பிரவேசிச்ச உடனே அப்படியே கடவுள் இறங்கி வராரு. எப்படி இருக்கு பாருங்க, என்ன பயங்கரமாக இருக்கு. அப்போ அவன் வருக, இவனும் டைம் லேட் பண்ணக்கூடாது, அவரும் டைம் லேட் பண்ண மாட்டார். நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சால் அவர் வேலையை அவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு அற்புதம் நடக்கலனா ஏதோ ஒரு பக்கம் ஓட்டை இருக்கிறது, ஏதோ ஒரு பக்கம் ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையை நாம் அடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடைக்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரி பாருங்க, கவனிங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூட கண்டார்கள். மோசே மேகஸ்தம்பம் இறங்கி கூடாரவாசலில் நின்று கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். இறங்கணும் சும்மா இருந்தல்ல, அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. அப்போது எக்ஸோடஸ் 13:21 இரவும் பகலும் வழிகாட்டும்படியாய். ஏன் மேகஸ்தம்பம், ஏன் அக்னி ஸ்தம்பம் அப்படின்றால் வழிகாட்டும்படியா. சொல்லுங்க, வழிகாட்டும்படியாய். ஹல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு வரணும், ஏன் ஆண்டவரை குறித்து பேசணும், ஏன் ஆண்டவருடைய பாடல் பாடணும், ஏன் 2 மணி நேரம் ஆராதனை, ஏன் 1 மணி நேரம் ஆராதனை? உன்னை தேவன் வழிகாட்ட வேண்டும். இந்த வாரம் திங்கக்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரலையும் தேவனுடைய வழிகாட்டுதல் உனக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் தான், இந்த வார்த்தைகள் தான், இந்த வர்ஷிப் தான், இங்கே பாடுற பாட்டு இந்த வாரம் முழுதும் ஒலித்து கொண்டு இருக்க வேண்டும். உன்னுடைய இருதயத்தில் ஒலிக்கணும், உன் வீட்டில் ஒலிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? பெரிய திட்டத்தை தேவன் அங்கே காண்கிறத மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். மேகஸ்தம்பம்னு எடுத்தாவும் நிறைய காரியம். மேகம் திரண்டு வர மேகம், மழை வரப்போகுது இல்லையா? அக்னி ஸ்தம்பம் என்னென்னா வழிகாட்டு. மேகஸ்தம்பம் அக்னி. அப்போது ஆண்டவர் அவர்களை வழிகாட்டுறப்ப நல்லா கவனித்து பார்த்தா, ஈஜிப்தில் நைல் நதியை வச்சுருப்பார், ஆனால் இஸ்ரேலில் நதிகள் இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? நான் ஒரு நாள் இதை யோசிச்சுட்டு இருந்தேன், நடா இது எல்லா நாட்டிலையும் நதிகள் ஓடுகிறது, ஜீவ நதிகள். நம்ம கிட்ட ஜீவ நதிகள் போது பார்த்தி தண்ணியே இருக்காது. பார்த்தியா, ஜீவ நதி அது பேர், தண்ணியே இருக்காது. ஆனால் நைல் ரிவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் நதிகள் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இஸ்ரேலில் மட்டும் நதியே கிடையாது. ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உணர்த்துறாரு. ஏன் தெரியுமா? நான் இஸ்ரேலில் நதிகளை வைக்கல, எல்லா நாட்டுக்கும் நதி இருக்குது. மிசிசிப்பி, மிசௌரின்னு அமெரிக்காவில் நதி, இது ஆஸ்திரேலியா நதிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்தியாவில் எக்கத்துறாங்க, பிரம்மபுத்திரா, கங்கா, நிறைய நதிகள் இருக்குது. நான் ஏன் நதிகளை வைக்கவில்லை என்றால், நான் ஒருவர் தான் அவர்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். மேகஸ்தம்பத்தை அப்படியே மேலே வச்சுருக்கேன். இவங்க ப்ரேயர் பண்ணலன்னா நான் விலகி போயிடுவேன். ப்ரேயர் பண்ணால் அவர்களுக்கு மழையாய் போடுவேன், அவரை நான் பாதுகாப்பேன், அவர்களுக்கு நான் வழியை காண்பிப்பேன், அவர்கள் என்னால் போஷிக்கப்படுவார்கள், வழி நடத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதனால் நான் நதியை கொடுக்கவில்லை, நான் தான் அவர்களுக்கு நதியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மழை வரணும்னா, நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கிதரோன் நழியில் தண்ணி வரணும்னா, அந்த சிலோம் வாட்டர் உள்ளே வரணும்னா, அந்த ஆசாரி என்ன பண்ணணும்? அந்த தண்ணீரை கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த தண்ணீரை கொடுத்துருக்க ஆசை. அப்போ தான் அடுத்த வருஷத்து மழை. நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரவில்லை என்றால் அந்த வாரத்தில் நடக்கிற காரியங்களில் தோல்விகளை உங்களால் சமாளிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவரோடு வந்துட்டீங்கன்னா அந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களை வழி நடத்துவார். எப்படி வழி நடத்துவாருன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் பார்க்குங்க, அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார்.
நேற்று முந்தானத்து எனக்கு செய்த அற்புதங்களை நான் காலையில் பாஸ்டர் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் காரியங்கள் அதுபோல் ஆண்டவர் தேவன் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பேசுகிறார். இறங்கி வந்தவர் சும்மா போயிடல, பேசுகிறார். ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். யாக்கோபோடு ஐயோ நான் ஆண்டவரை முகமுகமாய் கண்டேன். பெனியல்ல ஆண்டவர் பேசுகின்றார். யாக்கோபோடு பேசுகிறார், ஆபிரகாமோடு பேசுகின்றார், எசேக்கியேலோடு பேசுகின்றார். இந்த வசனம் பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்கும்போது எசேக்கியேல் 3:22 அவ்விடத்தில் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர் எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போ, அங்கே நான் உன்னோடு கூட பேசுவேன் என்றார். பேசுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. சீஷர்களோடு தேவன் பேசுகிறார். அதுபோல உன்னோடு கூட பேசுகிற ஒரு உண்மை தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம் பார்ட்னர்ஷிப். வெறும் ஆசரிப்பு கூடாரம், வெறும் தேவனுடைய இடம் மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரம் எப்படிப்பட்டதாக அல்ல, அது வெறும் மேகஸ்தம்பம் இறங்கி வருகிற இல்லை, வெறும் பேசுகிற இடம் இல்லை, அது உன்னை பார்ட்னராய் மாற்றுகிற இடம், உன்னை இன்வெஸ்டராய் மாற்றுகிற இடம், உன்னை பங்காளியாய் மாற்றுகிற இடம் சபை. நீ போடுகிற ஒவ்வொரு காணியத்தையும் பரலோகத்தில் இது பொக்கிஷமாய் மாறுகிறது. இப்போ எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் டயத்து கொடுக்குறதெல்லாம் ரெண்ட்டு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பரலோகத்தில் நீங்கள் இருக்க போகிற வீட்டுக்கு முன்னே ரெண்ட் பே பண்ணிட்டீங்க. அதனால் இங்கே கலெக்ட் பண்ணிடுறார், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதனால் முன்னாடியே எல்லாத்தையும் ரெண்ட் பே பண்ணிட்டீங்க. யார் ரெண்ட் ஜாஸ்தி கொடுத்தீங்களோ உங்களுக்கு லக்ஸரி வில்லா இல்லை குல்லா. ஆமாம், யாருனால ஆட்டி ஜாஸ்தாக பேட்டா எனக்கு தெரியும். உங்களோட பெரிய வீடு எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். என் சொத்தெல்லாம் விற்றுருக்கல்ல, கட்டாயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்னை பார்த்து பொறாமப்படாதீங்க. என்னடா இவருக்கு மட்டும் இப்படி கொடுத்துட்டாங்க, இங்கே பாஸ்ட் கார் வாங்கணும் அடிப்பா பார்க்கல, சோஃபா வாங்கணும் சோஃபா, அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. யார் பாடுபட்டாலும் என்னை விட பேதருக்கு பெருசாக கொடுப்பாரு, யோவானுக்கு பெருசாக கொடுப்பாரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பாடுகளை வச்சு தேவன் பங்காளராய் மாற்றுகிறார். பங்காளர்னா என்ன? பாடுகள் தான் பங்காளர்கள். அவர் எப்படி பாடுபட்டால் நாமும் இன்வெஸ்டர்ஸ். கம்பெனி திவாலாச்சு நாமளும் திவால், கம்பெனி மேலே போச்சு நாமளும் மேலே பிளஸ் ஆகிடும், தான் பங்காளர்கள். சரி பாருங்க, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு. அப்போ அந்த பங்காளர்களில் பார்ட்னர் ஆகிட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உன்னை அங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறது இல்லை. கேட்டு வா, பர்மிஷன் வாங்கிட்டு வா, அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை, எப்போ வேணாலும் அந்த கேபினை திறந்துட்டு நீங்கள் உள்ளே போகலாம். யூ பிகம் அ பார்ட்னர், ஈக்குவல் ரைட்டு கொடுத்துட்றாரு உனக்கு. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். ஒரு ஃப்ரெண்டு உட்காந்து எப்படி பேசுவாங்களோ, ஒய்ஃப் கிட்ட கூட சொல்ல மாட்டான் ரகசியம், அவனுக்கு தெரியும். இல்லை, ஃப்ரெண்டுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஹஸ்பண்டுக்கு தெரியாது, ஒய்ஃபுக்கு தெரியாது, எல்லாத்தையும் மறைக்கலாம். ஆனால் நண்பன்கிட்ட ஒன்றும் மறைக்க மாட்டான். அதுபோல் ஆண்டவர் எதையும் நம்ம மட்டும் மறைக்க மாட்டார், நாம மறைக்க முடியாது. சரி, பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதெல்லாம் கூட வர அந்த மோசே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம பாஸ்டர், சீஃப் பாஸ்டர் கரெக்டாக எழுந்து டைமுக்கு வராருப்பா, நாம் லேட்டாக போனால் நம்மளை கேள்வி கேட்பாருப்பா. பாஸ்டர் முன்ன ஒழுங்காக இருக்கணும், அடுத்த வரவங்க ஒழுங்காக மாறுவார்கள். ஹல்லேலூயா. நான் ஃபஸ்ட் சர்வீஸுக்கு 6:30 மணிக்கு வந்தேன்னா நீங்களும் 6:45 வருவீங்க இல்லை? ஆனால் நான் வரும்பொழுது நீங்கள் வந்துடுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் தேவன். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த பங்காளர்கள் ஒழுங்காக வந்தாங்கன்னா தேவன் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் ஆராதனை வேளையில் பேசுவார், ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் தரித்திற்கும் பேசுவார். உங்களை கொண்ட தேவன் பெரிய காரியங்கள் செய்ய முடிப்பாமா? ஆண்டுடைய கரமும் தேவ தயவும். அது எப்படி இயேசு சீஷர்கள் புதிய ஏற்பாட்டில் பேசினா அது போல் முகமுகமாய் பேசுவார். அவருக்கு படுத்துக்கிறார் அவங்களோடு கூட, உறங்குகிறார் அவங்களோடு கூட. ஹல்லேலூயா. அவரோடு கூட தரித்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர். அதனால தான் சொல்கிறாரு,
11ஆம் அதிகாரம் பாருங்க, யோவான் 11:11 பாருங்க. இவள் சொல்லி அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு, நம்முடைய சிநேகிதனால் லாசரு மரித்து போனான், நித்திரை அடைந்திருக்க, நான் அவனை எழுப்ப போகிறேன். இந்த வார்த்தை என்ன தொட்டுச்சு. இந்த வசனம் எடுக்கும் பொழுது என் சிநேகிதனால், நம்முடைய சிநேகிதனால் லாசரு மரித்து போயிருக்கிறான், நித்திரை அடைந்திருக்கிறான், அவனை நான் எழுப்ப போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோட கூட இருந்தா உனக்கு உயிர்த்தெழுதல் நிச்சயம் உண்டு. உயிர்த்தெழுதல் நிச்சயம் உண்டு. எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் உயிர்த்தெழ பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய சிநேகிதர்கள். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். யோவான் 15, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவும் நீங்கள் செய்வீர்களால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் எதெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவற்றை செய்ய வேண்டும். சொல்லுங்க, எதையெல்லாம் தேவன் கற்றுக் கொடுக்கிறாரோ அவற்றையெல்லாம் செய். யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ டூ வாட் எவர் ஐ கமாண்ட் யூ. நான் என்னென்ன சொன்னனோ அதை நீ செய். நீ என்னுடைய சிநேகிதன். அவருடைய சிநேகிதமானா அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சரியா? அதுக்கப்புறம் முடிச்சிடலாமா? 15ஆம் வசனம் வாசி முடிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதுக்கு அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் பேர் ஏறினால் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவிப்பார். நம்ம நடக்க வேண்டிய வழி, காரியங்கள் தப்பி போகிற வழி எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எந்த பிரச்சனையோடு கூட இந்த அருமையான ஆராதனைக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து தப்பி போகிற வழியை கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. 4 காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒன்று, இந்த செய்தியுடைய தலைப்பு தேவனின் பார்வையிலே கிருபை. தேவன் உங்களை, தேவனுடைய ஆராதனைக்கு உங்களை தேவ கிருபையிலே கர்த்தர் வச்சிருக்கிறார். 4 காரியங்களை வாசித்தோம். தேவனின் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அது வெறும் ஆசரிப்பு கூடாரம் இல்லை, அது விசுவாசிகளுடைய திருச்சபையின் ஆசரிப்பு கூடாரம். ஹல்லேலூயா. அங்கே மேகஸ்தம்பமாக இருந்து தேவன் என்ன பண்றாரு? உங்களோடு கூட பேசுகிறார், வழி நடத்துகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். 4வது காரியம், உங்களை பங்காளர்களாய் மாற்றி விடுகிறார். உங்களை பார்ட்னர்ஸாக கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அந்த பார்ட்னர்ஸுக்கு வர எல்லா, அந்த கம்பெனிக்கு வர அத்தனை ப்ராஃபிட்டும் அந்த பார்ட்னர்ஸ்க்கு எப்படி போதோ அதுபோல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராய்